வந்து தோற்று போய் அவன்கிட்ட மேகங்களாம் வறண்டு போயிடுச்சு. ஷாக்கே கிடையாது, மழை பெய்யுக்கு அவன்கிட்ட மேகங்களே கிடையாது, கார் மேகங்களே கிடையாது, எல்லாம் வறண்டு போன மேகங்கள் தான். அதனால் அப்பேற்பட்ட மண் புரிஞ்சுண்டு அப்போ அப்போ கஷ்டப்பட்ட உடனே புத்தி வருது, சரி பகவான் அவன் வந்து அவதாரம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவனே வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ண நமஸ்காரம் பண்ணி இதே போல் என்னை மன்னிக்கணும், இவர் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ வந்து அந்த கோவர்தனகிரி கீழே ஒரு பீட்டத்தை போட்டு கிருஷ்ணனை உட்கார வச்சு அந்த இந்திரனே எல்லா இடத்துலையும் புனித நதிகள்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த இந்திரன் தன் கையாலேயே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதுதான் பட்டாபிஷேகம் பண்ணலாம். அவர் சுவாமிக்கு வேற எங்கேயும் பட்டாபிஷேகம் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கோவிந்த் இந்த இவன் இந்திரன் வந்து அவன் பட்டாபிஷேகம் பண்ணான். இப்போ பட்டாபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு நாமம் சூட்டுறான், கோவிந்தன் அப்படின்னு. ஏன்னா கோவிந்தா ஜீவாத்மாக்கள் உயிர்கள், அந்த உயிர்கள் எல்லாம் அவனை நாடி வந்து அந்த கோவர்தனகிரி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கோவிந்தன் அத்தனை பசுக்கள் குழந்தை எல்லாரும் வந்து அவனை நாடி வந்தான். அதான் இந்தன்னா அதான் அர்த்தம், அவனை தேடி ஓடி நாடி வந்தாங்க. அந்த கோவர்தனகிரி கீழே அந்த உயிர்கள் எல்லாமே வந்து அவனை தேடி நாடி வந்து அங்கே அவன் காப்பாற்றினால அவனுக்கு கோவிந்தன் அப்படிங்கிற பேரை வச்சு அந்த பட்டாபிஷேகம் கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்ட்டு கொடுக்குறான். இதுதான் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம். இப்போ பெரியவாருன்னு சொல்ற இந்த இந்திரன் எந்த இந்திரனை கம்பேர் பண்ணி ராமனுக்கு குறையா இருந்ததோ அந்த இந்திரனே வந்து இவனை உட்கார வச்சு இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இந்த கோவிந்தாங்கிற நாமாவை கொடுத்ததுனால இந்த அவனுக்கு குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத மாதவா கேசவா ஏன் சொல்லுங்கன்னா கோவிந்த நாமா வந்தப்பதான் அந்த குறை நீங்கிது அவனுக்கு. கோவிந்த நாமானால நமக்கு மாத்திரம் குறை நீங்கள, பகவானுக்கே அதனால குறைய நீங்கிறான். பகவானுக்கே அந்த குறை நீங்கிறது அந்த கோவிந்த நாமாவுன்னா. அதனால அந்த பகவானுக்கே குறை நீங்கிற நாம நம்மளுடைய குறையும் தீர்க்கும். அதனால நம்ம இப்போ கோவிந்தனை ஸ்மரணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பெரியவர் நமக்கு அனுப்ப பண்ணியிருக்கா. அந்த சந்தேகத்தை கொண்டு கேட்கணும். இதுதான் வந்து கோவிந்த பட்டாபிஷேகத்தை சாப்டர். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்கு, அப்பப்போ முடிஞ்சப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பகவத்கீதையை கொஞ்ச நாளாக பார்த்துன்னு வந்தோம். இப்போ திடீர்னு இன்னைக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் வந்துட்டோம். அதனால் அந்த பகவத்கீதையில் ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் இப்போ அது என்ன சொல்லியிருக்கான் சுவாமி அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு முடிச்சிருக்கோம். ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம், பிரசித்தியான வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பரஹேதுர்பூவோ மா தே சங்கோஸ்து அகர்மணி அப்படிங்கிற கர்மண்யேவ அதிகாரத்தே மா பலேஷு கதாசனா. இது வந்து ஜென்ரலாக நம்ம பிரசித்தியான ஒரு வார்த்தை. கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக இதுதான் எல்லாருமே சொல்லுவோம். கர்மாவை செய், நமக்குடைய கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. பலனை ஆசை வைக்காதே, பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது வந்து சாத்தியமாகுது. யாராவது எந்த காரியமானாலும் சரி அந்த பலத்தில் அபேட்சை இல்லாத, அதாவது ஒரு விருப்பம் இல்லாமல் பலன் எனக்கு வேண்டாம், பலன் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது கர்மா பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம பண்ணுற கர்மா எல்லாமே பலத்துக்காக தான் பண்ணுறோம். பலத்துக்காக நம்ம கர்மாவே பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் சொல்லியும் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா? ஒரு 5 ரூபா அர்ச்சனைக்கு நமக்கு 50 பேருக்கு பலன் ஒழுங்குறோம். அதனால் வந்து பலனில் எதிர்பார்க்காத வந்து நம்ம ஒரு காரியமும் பண்ண மாட்டோம், யாரும் பண்ண மாட்டோம். சரி, பகவானே எடுத்துக்கோங்களேன். பகவானே வந்து ஏதோ ஒரு பலன் வித்தியாசம்னா அவதாரமே பண்ணுறான். ராவணனை கொல்லணும், கம்சனை இது பண்ணணும், ஜனங்களை காப்பாற்றணும், ஏதோ ஒரு பலன் வித்தியாசம் வச்சுருந்தா நம்மளே அவதாரம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நீ இப்போ கர்மாவை பண்ண பலனை எதிர்பார்க்காது அப்படின்னா இது சரியா இல்லையே. அப்படின்னா என்ன இருக்குன்னா
என்ன அர்த்தம்னா கர்மா, அதாவது பலனை எதிர்பார்க்காதேன்னா பலனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பலன் இல்லைன்னே கிடையாது, பலன் நிச்சயமாக உண்டு. எந்த கர்மா பண்ணாலும் பலன் நிச்சயமாக உண்டு. பலன் இல்லாத கர்மாவே கிடையாது. எல்லா கர்மாவும் பலன் நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த பலத்தில் அவனுடைய கவனத்தை செலுத்தாதேங்கிறான் இங்கே. அதுதான் முக்கியம். என்னென்னா கவனம் வந்து அந்த பலத்தில் இருக்கக்கூடாது, கர்மாவில் இருக்கணும். நாம் என்ன பண்ணிடுறோம், தலைகீழ பண்ணிடுறோம். கர்மாவில் கவனம் வைக்கிறது இல்லை, பலத்தில் கவனம் வச்சுருக்கோம். நம்ம ஆஃபீஸே வேலை பார்க்குறோம், ஒரு அடுத்த வருஷம் எப்போ நமக்கு இம்ப்ளிமெண்ட் வரும், எப்போ போனஸ் வரும், அதை பற்றியே அந்த பலனை பற்றியே விட்டுட்டு போக முடிய, அதை பற்றியே கூடி பேசிட்டு போக முடிய, வேலையில் வந்து அவ்வளவு இது பண்ண மாட்டோம். பண்ணுவோம், பண்ணாமல் இல்லை. அந்த பலத்தில் நம்ம வைக்கிற கவனத்தை கர்மாவில் வைக்கணும் அந்த அளவு. ஆனால் நம்ம இவங்க பகவான் என்ன சொல்கிறான், நீ அந்த மாதிரி பலத்தில் கர்மம் வச்சுருந்ததுன்னா கர்மாவில் போட்டு விட்டுருவார். அதனால் வந்து கர்மா வந்து பாழா போயிடும். இங்கே கர்மா வந்து கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அதனால தான் பலத்தில் கவனம் வைக்காதேங்கிறது அங்கே வந்து முக்கியம். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பலன் ஒரு வார்த்தையே நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பலனே கிடையாது அப்படின்னு தான் தோன்றுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோமே, ஒரு தொழிலாளி இருக்கா, முதலாளி இருக்கா. இப்போ தொழிலாளி என்ன நினைக்கிறான், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓபி அடிக்கணும், குறைச்சலாக வேலை செய்யணும், சும்மா அவன்கிட்ட போய் ஏதோ பேசிட்டு இருக்க வேண்டியது, இல்லை டீ சாப்பிட போயிட்டு போகிறது, இப்படி முடிஞ்ச மட்டும் கர்மாவில் எவ்வளோ குறை பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனால் வந்து பலனை பற்றி நிறைய யோசிக்கிறான். பலனில் நம்ம வந்து நிறைய இது ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், போனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பலனில் நிறைய காரியம். ஸோ அவன் தன்னுடைய கர்மாவில் அவன் கவனம் செலுத்துறது. இது வந்து தொழிலாளி பண்ணுற காரியம். இந்த தொழிலாளி கர்மாவை பண்ணால் அவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது, போனஸ் கொடுக்க வேண்டியது இவனுடைய வேலை, இந்த முதலாளியுடைய வேலை. ஸோ அது முதலாளியுடைய கர்மா. முதலாளியுடைய கர்மா தங்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு நல்லது பண்ணணும், பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், அவனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும், அவனை நன்னா பார்த்துக்கணும். அவன் என்ன பார்த்துட்டா தான் அவன் நன்னா வேலை செஞ்சு அந்த வேலை நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கணும். அதாவது அவனுடைய கர்மா என்னென்னா இவரை போஷிக்கிறது, தொழிலாளியை போஷிக்கிறது தான் வந்து முதலாளியுடைய கர்மா. அதே போல் தொழிலாளிக்கு நம்ம முதலாளிக்கு நல்ல லாபம் வந்து அவன் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். அதனால் நம்ம உண்மையாக உழைச்சி அவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தொழிலாளியுடைய கர்மா. இப்போ என்ன எடுத்து தொழிலாளி தன்னுடைய கர்மாவை விட்டுட்டு அவனுடைய கர்மாவை யோசிக்கிறான். முதலாளியோட கர்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். முதலாளியோட அதாவது பலன்னு பேர் வச்சுட்டு அந்த அவனுடைய கர்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அதே போல் இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு மேக்ஸிமம் மெயின்டைன் எவ்வளோ சுரண்டலாம் வேலையை, 5 மணிக்கு வீட்டுக்கு விடலாம், 6 மணி வரைக்கும் வேலை வாங்கலாம், அதை ஊட்டி கொடுக்க வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு தான் இவன் யோசிக்கிறான். ஸோ இவனை சுரண்டதில் அவனை ஏமாத்துறதில் இவனுமா தான் இருக்காது ஒழிய நம்மளுடைய கர்மா வந்து அவனுடைய போர்ஷன், அதே போல் அவனுடைய போர்ஷன் நம்மளுடைய கர்மா அப்படின்னு 2 பேரும் தெரியும். ஆனால் 2 பேருமே மாற்றி யோசிக்கிறதுனால இவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுப்போ, கர்மான்ற ஒரே வார்த்தை தான் இருக்கக்கூடிய பலன்றதே கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. பலனே கிடையாது. ஏன்னா இது வந்து அவனுடைய கர்மா. இவனுடைய பலன் இவன் என்ன நினைக்கிறானோ அது அவனுடைய கர்மா, அவனுடைய பலன் எதுன்னு நினைக்கிறான் அது இவனுடைய கர்மா. ஸோ 2மே கர்மா தானே ஒழிய பலனே கிடையாது. இந்த பலனை கொடுக்கக்கூடியவன் பகவான் ஒருத்தன். அதனால மாபுரையிலும் இதாகிறான். என்னோட டியூட்டி எப்படி வந்து தொழிலாளி வந்து முதலாளி எப்படி கொடுப்பான் என்ன பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கானோ அதே போல் நான் என்ன பண்ணுவேன் இது பண்ணி நினச்சிட்டு இருக்காரு. உன்னுடைய கர்மாவை நீ பண்ணு. பூஜை பண்ணுறது, கர்மா சன்னியாவதனம் பண்ணுறது, இந்த யாகங்கள் பண்ணுறது, யக்கியங்கள் பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, இதெல்லாம் உன்னுடைய கர்மாக்கள். அதனால் வந்து விட்டோர் தானந்த நிச்சந்த நடனத்தை வியேடுதா பிரம்மன்னு பிராமண ஜாத்தினா கர்த்தவியம் நித்திய கர்மவத்து. பஜனையை கூட நித்திய கர்மமாக சொல்லியிருக்காரு நமக்கு. அதனால் இந்த மாதிரி நித்திய கர்மாக்களை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, பகவான் ஆராதனை பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய கர்மாக்கள். இதற்கு உண்டான கர்மாக்களை நான் வந்து அதில் ஆழ்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா பலன் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எது பண்ணணும் பார்க்கணும். நாம் தலையிடமாக பலனை பற்றி யோசிக்கிறதுனால கர்மாவை போடணும். அதனால் இந்த கர்மண்யேவாதிகாரத்தே கர்மாவை பலனை எதிர்பாரே இது அப்படிங்கிறதுக்கு ஒரே இது என்னென்னா இந்த நம்ம வந்து கர்மாவை பூரணமாக செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும் அப்படின்னு.
இப்போ இதை ஒட்டி தான் முன்னாடி நம்ம வந்து பகவான் இந்த சமதிருஷ்டியெல்லாம் சொன்னான்னு பார்த்தோம் போன வாரங்கள்லாம். ஸோ அது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு உறுதுணையாக எப்படி வருதுன்னா, இவன் கர்மாவை வந்து எந்த விதமான எதிர்நோக்கும் இல்லாமல் பண்ணினானா அவன் அந்த சமதிருஷ்டிங்கிறது வரும், ஞானம் வரும். இப்போ கர்மாவை பண்ணுறதுனால பகவான் பலன் கொடுக்க போகிறான். இன்னொரு பலன் என்னென்னா, இப்படி சமதிருஷ்டியோட கர்மா பண்ணுறதா என்னுடைய கடமை அப்படின்னு கர்மாவே ஈடுபட்டு கர்மாவை பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு ஞானம் சித்தி. அப்போதான் ஞானம் சித்தி. ஸோ கர்மாவினாலேயே அந்த ஞானம் வரும். அந்த ஞானம் பண்ணுறதுக்காக தான் கர்மாவை இப்படி செய், அதனால பலன் பண்ணி ஆற்ற வைக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் என்ன சொன்னதாக தெரியுது. அதனால் எப்பேற்பட்ட பகவத்கீதையோட ஸ்லோகத்தோட உடனேயோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.